ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. தேவனுடைய பிள்ளைகளான நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நற்செய்தியை மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற தேவனுடைய விருப்பத்தை பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில் இயேசுவின் முதல் மற்றும் கடைசி பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளில் சில நீங்கள் அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது பற்றியவையே ஆகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் சாதாரண மீனவர்களின் ஒரு சிறிய குழுவை கூட்டி சேர்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் என்று குறிப்பிட்டுள்ளது. இவை இயேசு தம்மை பின்பற்றுபவர்களிடம் பேசிய முதல் வார்த்தைகளில் சில. அந்த வசனத்தில் இயேசு நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், நாம் அவரை பின்பற்றும் போது மற்றவர்கள் தம்மை அறிந்து கொள்ள உதவுவதில் அக்கறை கொள்ள அவர் நமக்கு கற்பிக்கிறார். அதாவது தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிற யாவரும் மற்றவர்களை தங்களுடன் அவருடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலும் மத்தேயு புத்தகத்தின் பிற்பகுதியில் இயேசு மீண்டும் நற்செய்தியை மற்றவர்களிடம் கொண்டு செல்வதை பற்றி பேசினார். இந்த பகுதி மகா கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. இது இயேசு பரலோகத்துக்கு செல்வதற்கு முன் சொன்ன கடைசி சில வார்த்தைகள் ஆகும். இதிலும் தம்மை பின்பற்றுகிறவர்கள் நற்செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அன்பின் பரலோக தகப்பனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகின்ற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை பற்றி மற்ற மக்களிடம் சாட்சியாக பகிரவும், உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்ற மக்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும், உம்மை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.